உங்க ஓடிபி நம்பரை சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, உடனே உங்க QR கோடு அனுப்புங்க என உங்களிடம் இருந்து ஏமாற்றிய கும்பல் தமிழ்நாடு போலீசின் ஆபரேஷன் ஹைட்ரா மூலம் ஆப்பு வைத்த பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆழ்கடலில் வாழும் உயிரினமான ஹைட்ரா போல ஊடுருவி பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் சைபர் குற்றவாளிகளை பிடிக்க அமைக்கப்பட்ட ஆபரேஷன் ஹைட்ராவில் தனிப்படைகளை அமைத்து தேடி வந்தது மாநில சைபர் கிரைம் காவல்துறை. இதில் திருமண தகவல், கல்வி ஊக்கத்தொகை, ஆன்லைன் முதலீடுகள், வங்கிக் கடன் என டிஜிட்டல் குற்றத்தில் முழுமையாக ஈடுபட்ட கிரிமினல்களை பிடிக்க அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், அசாம், டெல்லி போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு விரைந்து சென்றனர். டிஜிட்டல் பயன்பாட்டால் குறுக்கு வழியில் பல கோடிகளை சுருட்டிய உத்தரகாண்ட் மாநில ஜாஸ்பூரைச் சேர்ந்த முகமது தாவூத், முகமது வாசிம், அதேபோல ICICI வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி போல பேசி வங்கிக் கணக்கை புதுப்பிக்க வேண்டும் என கூறி ஏமாற்றிய அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பங்கஜ் குமார், ஹிட்டேஸ்வர் பிஸ்வாஸ், ஹிட்டு, நிகார் ரஞ்சன்நாத் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு பெண் உள்பட 7 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 7 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் டிஜிட்டல் நிதி ஆதாரங்கள், மோசடிக்காக பயன்படுத்தப்பட்ட வங்கி கணக்குகள், மோசடிக்காக பயன்பட்ட செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இதுபோன்ற பல்வேறு மோசடி நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய மொத்தம் 35 வங்கி கணக்குகள் மற்றும் 6 மொபைல் போன் எண்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் சோதனைக்காகவும் அனுப்பப்பட்டுள்ளன. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் ஹைட்ராவை போல ஊடுருவியிருக்கும் சைபர் கிரிமினல்கள் என்னதான் வளர்ந்தாலும் ஊடுருவினாலும் மாநில சைபர் கிரைம் போலீசார் மைய புள்ளியாக செயல்பட்டு இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் 7 பேரை கைது செய்த சம்பவம் பாராட்டை பெற்றிருக்கிறது. இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் சைபர் குற்ற தடுப்பு ஹெல்ப்லைன் எண்ணான 1930 சைபர் திருடன்களிடம் ஏமாந்தவர்கள் வலியோடும் வேதனையோடும் தொடர்பு கொள்ளும் போது உடனடியாக அட்டெண்ட் செய்து புகார்களை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எதிரொலித்திருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் வினோத் குமார்.